இப்பொழுது தலைவர் சுப்பு அவர்களின் திருவுருவ படம் திறக்கப்படுகிறது. அதிகாரத்தின் அடையாளமாக இருக்கின்ற தலைவர் சுப்பு அவர்களின் திருவுருவ படம் திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அதிகாரத்தை நோக்கிய அண்ணன் திரு பரமைப்பாடு அவர்களையும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு ராஜேஷ் அவர்களையும் மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் அதிகாரத்தின் வழிகாட்டி தலைவர் சுப்பு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வருகை தந்துள்ள பாவனக்கோட்டை கிராம மக்களை அன்புடன் வரவேற்கிறது தேவேந்திர குல வேளாளர் பாலா அவர்களை மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் கண்டதேவி பாலா அவர்களை மேடைக்கு வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் அதிகாரத்தின் வழிகாட்டி தலைவர் சுப்பு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வருகை தந்துள்ள மாத்துக்கம்மை கிராமத்தினரை அன்புடன் வரவேற்கிறது தேவேந்திர குல வேளாளர் பண்பாட்டு கழகம். மதிப்பிற்குரிய திரு மகாலிங்க அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமக்கெல்லாம் அரசியல் அதிகாரத்திற்கான ஒளியை ஊட்டிய தலைவர் சுப்பு அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைப்பதில் தேவேந்திர குல வேளாளர் பண்பாட்டு கழகம் சிவகங்கை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அவரது திருவுருவ படத்தை அவரது மகன்கள் பெற்றுச் செல்வார்கள். திருவுருவ படத்தை திறந்து வைத்த தமிழர் நடுவ அமைப்பாளர் திரு தங்கராஜ் பாண்டியன் அவர்களே சிறு உரையை நிகழ்த்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு உறவுகளே, வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கும். பகத்சிங், அதே போல இமானுவேல் சேகரனார், அதே போல சுப்பு அவர்களும் அந்த வகையிலும் தலைவர் பிரபாகரன் அவர்களை போலவே இங்கே இருக்கக்கூடிய சமூக சிக்கல்களுக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் களம் கண்ட தலைவர் சுப்பு அவர்களின் பட திறப்பு விழாவை திறந்து வைத்தது மிக்க மகிழ்ச்சி. அத்தோடு இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தேவகோட்டை பண்பாட்டு கழகம் மற்றும் அதில் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழர் நடுவம் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்று தலைவர் சுப்பு அவர்களின் வரலாற்றை சிறப்பாக ஒரு நூல் வெளியீட்டு விழாவும் இங்கு நடக்க இருக்கிறது. அத்தோடு இந்த நிகழ்வு வரலாற்று முக்கியம் வாய்ந்த அடுத்தடுத்து இந்த சுப்புவின் புகழ், தலைவர் சுப்புவின் புகழ் வானளவில் வளரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்லுகின்ற காரணத்தினால இப்போ அடுத்து ஹலோ, தெற்கு திசை ஓரத்தின் மேலே தெளிந்த மாலை பொழுதினிலே மாடக்கோட்டை கிராமத்திலே பிறந்தாரம்மா தலைவர் பெயர் கூறம்மா. தெற்கு திசை ஓரத்தின் மேலே தெளிந்த மாலை பொழுதினிலே மாடக்கோட்டை கிராமத்திலே பிறந்தாரம்மா தலைவர் பெயர் கூறம்மா. அவர் குடிசையில் பிறந்தவராம், அவர் புகழ் கோட்டையில் பறக்குதம்மா. கோடி மக்களின் இதயங்களில் அவர் வீர நரம்புகள் ஓடுதம்மா. அவர் கண்ட வெற்றிகள் அனைத்தும் மக்கள் வெற்றி தானமா, மாமனித தானமா.
திசை ஓரத்தின் மேலே தெளிந்த மாலை பொழுதினிலே மாடக்கோட்டை கிராமத்திலே பிறந்தாரம்மா தலைவர் பெயர் கூறமாம். அவர் திருநெல்வேலிக்கு தான் கண்டிஷன் பெயிலுக்கு சென்றாரமாம். அந்த சந்திப்பு சாலையிலே தினத்தந்தி பேப்பர் படிக்கையிலே கொலையாக கொலை செய்த கும்பல் இங்கு யாரம்மா அவன் கூலிப்படை தானமாம். நீ கூறமா இந்த நிலையே நம்ம திசை ஓரத்து மேலே தெளிந்த மாலை பொழுதினிலே மாடக்கோட்டை கிராமத்திலே பிறந்தாரம்மா தலைவர் பெயர் கூறமாம். அவர் கோவிலில் நுழைந்ததுமே எத்தினையை வெற்றியை கண்டாரமாம். அந்த வெற்றியை கண்டதுமே மக்களுக்கு இன்பம் பொங்குதமா. அவர் கண்ட வெற்றிகள் அனைத்தும் மக்கள் வெற்றி தானமாம். மாமனிதர் தானமாம். தலைவரமா சுப்பு தலைவரமா தெற்கு திசை ஓரத்தின் மேலே தெளிந்த மாலை பொழுதினிலே மாடக்கோட்டை கிராமத்திலே பிறந்தாரம்மா தலைவர் பெயர் கூறமாம். அவர் சிலம்புகள் விளையாடும் எங்களின் சிங்க தலைவரமாம். அவரை செய்திட முடியாமல் மறந்திருந்து கொலையும் செய்தாரம்மா. கொலையாக கொலை செய்த கும்பல் இங்கு யாரம்மா அவன் கூலிப்படை தானமா. நீ கூறமா இந்த நிலை ஏனமா. கிராமம் தன்னெழுச்சியான செயல்பாட்டை ஊக்கப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடகர் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் முன்னாள் தலைவர் அண்ணன் பரமைப்பாளர் அவர்கள் சிறு உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.